எந்த புருஷனும் தாம் பெஞ்சாதிக்கு தேடி தர முடியாத பெருமைய நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. அதுக்காக 7 ஜென்மத்துக்கும் உங்க பொஞ்சாதியாவே நான் இருக்கணும். ஊருக்கு நியாயம் சொல்ற நீங்க மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு நினைச்ச பாவத்துக்கு அவன் எனக்கு கூலி கொடுத்துட்டான். நீங்க என்ன கூலி கொடுக்க போறீங்க? சொல்லுங்க. நீங்க ஒரு புருஷனா? இல்ல. நீங்க மனுஷனா? அதுவும் இல்ல. நீங்க என்ன கூலி தர போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வெற்றி வெற்றி வெற்றி. நீங்க குடிசை வாசல மிதிக்கிறப்பவே நான் சட்டையை பிடிச்சு நிறுத்தி இருந்தா இந்நேரம் எனக்கு இந்த பழி வந்திருக்குமா? அதுக்கேண்டி இப்படி ஒப்பாரி வைக்கிற? கூலி வாங்கி கூனி குறுகி நின்னவன் நான் தானே. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் காவல் காத்த இடத்துல நீங்க நின்னு இருந்து அந்த குடிசைக்குள்ள நான் இருந்திருந்தா உன்னை தூக்கி போட்டு பந்தாடி நீ எனக்கு பொங்கி போடத்தான் வந்திருக்கே தவிர பஞ்சாயத்து பண்ணல. நான் ஆம்பளடி 1000 பண்ணுவேன். பைத்தியம்தான். கல்யாணத்துக்கு முன்னால உங்க கழுத்துல எவ்வளவு நகை இருக்குன்னுதான் எங்க அண்ணன் பாத்திருப்பாரு. எங்க அண்ணன் எவ்வளவு நகை போடுவாருன்னுதா நீங்க பாத்திருப்பீங்க. அது கல்யாணம், இது காதல். அவனுக்கு என்ன மனசு இருக்குன்னுதா நான் பார்த்தேன். எனக்கு என்ன மனசு இருக்குன்னுதா அவன் பார்த்தான். பணத்தை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு மனசை பார்த்து சிநேகமா இருக்கிறது பைத்தியமா தான் தெரியும். உன் மேல தப்பு இல்லையா? நீ வியாபாரி, உனக்கு எல்லாமே வியாபாரம் தான். நம்ம கல்யாணங்கிற வியாபாரத்துல நஷ்டப்பட்டு நிக்கிறவன் நான் தான் ஐயா. அதனாலதான் குமுறிக்கிட்டு இருக்க. பொம்பளையா லட்சணமா இருக்கிறதா இருந்தா இரு, இல்ல இப்பவே பொட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போ. வாசலுக்கு விடிஞ்சா வீட்டுக்கு விடிஞ்சிடும்னு பொண்ணை நம்பி நான் இருக்கேன். நீ ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? பிச்சு, பேச முடியாம படுத்துட்டு இருக்கியா இல்ல பேசக்கூடாதுன்னு படுத்துட்டு இருக்கியா? அம்மா, ஏண்டா விச்சு, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணோட ஸ்நேகம் உனக்கு தேவைதானடா? இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காம இருந்திருந்தா தேவையில்லைன்னு சொல்லிடுவேன். ஆனா இது எதிர்பார்த்தது தானம்மா. அம்மா, அவளுக்காக எந்த கஷ்டத்தை விடனாலும் ஏத்துக்கிடான்னு என் மனசு சொல்லுதம்மா. அவ இல்லாம என்னால இருக்க முடியாதும்மா. பசிக்குது, சாப்பிட முடியலம்மா. தூக்கம் வருது, என்னால தூங்க முடியலம்மா. எனக்கு என்ன ஆனாலும் சரி அவளை பார்க்கணும், அவளோட பேசணும், அவளோட வாழணும். கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஃபாதர். காதலிக்கிறது தப்புன்னா காதலிச்சதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணல. பிரச்சனை ரொம்ப சிக்கலாதான் இருக்கு. நானே டேவிட் கிட்ட பேசி பார்க்கிறேன். அம்மா, மன்னிக்கணும். இந்த இடத்துல நின்னு நீங்க செய்யற பிரார்த்தனையோட அர்த்தம் எனக்கு புரியலையே. மனசுல பயம் வந்துட்டுன்னா
எந்த சாமி எங்க இருக்காருன்னு தெரியறது இல்ல. எல்லா சாமியும் இன்னைக்கு ஒன்னா தங்க தெரியறது. அம்மா, உங்க மனசுல இருக்கிற பயம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்க பயம் உங்க பையனை பத்தி தானே? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால எல்லாம் நல்லபடியா நடக்குமா? கர்த்தரோட ஆசையினாலேயோ இல்ல கந்தனோட கருணையினாலேயோ எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிங்க. நீங்களா இப்படி பேசுறீங்க? நாம யாரு, அவன் யாரு? டேவிட், நான் உங்களோட இப்ப பேச வந்தது 2 மதங்களை பத்தி இல்லை, 2 மனசை பத்தி. ஏன் டேவிட், அந்த பையன் உடனடியா மதம் மாறிட்டானா நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பீங்களா? உங்களால முடியாது. ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது நம்ம மதம் இல்ல, உங்க பணம். இல்லப்பா, இந்த கல்யாணம் என் வசதிக்காக இல்ல, என் தங்கச்சியோட சந்தோஷத்துக்காக. இத நீங்க சொல்லக்கூடாது டேவிட், அந்த பொண்ணு சொல்லணும். இந்த கல்யாணத்துல தனக்கு சம்மதம்னு என் தங்கச்சி சொல்லணும். அவ்வளவுதான ஃபாதர்? அவ சொல்லுவா. பிச்சு, நாம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாமா? ஓடி போறதுக்கு நாம ஒண்ணு கோழைங்க இல்ல. இதே ஊர்ல நாம 2 பேரும் வாழ்ந்து காட்டுவோம். சார், குருவி குஞ்சு கூடு கட்டுற மாதிரி எங்க மனசுக்குள்ள கூடு கட்டி வச்சிருக்கோம். அந்த கூட்டை கலைச்சு எங்க நெஞ்சில ரத்தத்தை வடி விட்டுறாதீங்க சார். எங்களை பிரிச்சிடாதீங்க சார். 10 நாள்ல இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியாக போறவ என்ன நெஞ்செடுத்து இருந்திருந்தா வீட்டு வாசல்லே நின்று அந்த வெறும் பயலோட குஞ்சு குலாவைக்கு இருந்திருப்ப. ஏடி, என் ஹிருதய கூட்டுக்குள்ள ஒரு கிளி குஞ்சு மாதிரி வச்சு பொத்தி வளர்த்துட்டு இருந்தடி. அந்த வெறும் பயலோட சேர்ந்து காதல் கூண்டா கட்டிட்டு இருக்க. உன்னை வெட்டி புதைச்சா தாண்டி என் ஆத்திரமே அடங்கும். என் பிச்சு இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொன்ன? என் பிச்சு இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். பிச்சு இருக்கிற வரைக்கும், பிச்சு இருக்கிற வரைக்கும், பிச்சு இருக்கிற வரைக்கும். எங்க உன் மகன்? என் வீட்டுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க வந்தியா, இல்ல உன் பையனுக்கு பொண்ணு தேடி வந்தியா? ஐயா, அதுக்கு செஞ்சிடுச்சுங்க. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிடுங்க. நீங்க இப்படி பேசலாமா? அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத அநாதம் நாய்ங்க உங்களுக்கு இவ்வளவு தூரா போச்சா? அவனை சுட்டு புசிக்காம விட மாட்டேன். பொழுது விடியறதுக்குள்ள நீயும் உன் பையனை இந்த ஊரை விட்டே போகணும். இல்ல உன் மகரை புடமாத்தான் பாப்ப. மேரி, அந்த குக்கு சத்தம் கேக்குதா? அடிக்கிற அலையோட சத்தம்? துடிக்கிற என் நெஞ்சோட சத்தம்? என் நெஞ்சோட சத்தம் எனக்கு கேட்காமலா போயிடும்.
மேரி, அவங்க நம்மளை அடிச்சு கொண்டாலும் சரி, இந்த குக்கு சத்தம், அடிக்கிற அலையோட சத்தம், துடிக்கிற நம்ம நெஞ்சோட சத்தம் ஓயாம கேட்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு சாவே கிடையாது. அடிக்கிற ஒவ்வொரு அலையும் நம்ம 2 பேர் பேரையும் தான் ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த அலையெல்லாம் ஓஞ்சி போச்சுன்னா நம்ம பேரும் அழிஞ்சு போயிடும். இந்த அலை ஓயுங்கிறியா?